திண்டுக்கல் பகுதியில் விபத்தில் சிக்கினால் தீவிர சிகிச்சைக்கு மதுரைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிர்காக்கும் சிகிச்சை பிரிவுகள் வேண்டும் என உரக்க கோரிக்கை விடுக்கின்றனர் பொதுமக்கள். தென் தமிழகத்திலிருந்து பெங்களூரு, கோயம்புத்தூர், சென்னை, திருப்பதி மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய 4 வழித்தடங்கள் திண்டுக்கல்லில் உள்ளன. இந்த பகுதிகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் சிகிச்சை பிரிவுகள் இல்லாததால் உயிரிழப்புகள் நேரிடுகின்றன. குறிப்பாக தலைக்காயத்திற்காக தீவிர சிகிச்சை பிரிவு இல்லாதது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மாதத்திற்கு 100க்கும் மேற்பட்டோர் தலைக்காய பிரிவுக்கு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டுவரப்படுவதாக மருத்துவர் ஒருவர் தெரிவித்தார். இவர்களில் 75% பேருக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் 25% பேர் தீவிர சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். விபத்தில் சிக்கியவர்கள் 60 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருப்பதாக வேதனையை பகிர்கின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள். இப்போ திண்டுக்கல் ஜிஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தலைக்காய பிரிவு திண்டுக்கல்ல இல்லை. இங்கே சுற்றி பைபாஸில் நடக்கிற விபத்துகள், திண்டுக்கல்லை சுற்றி நடக்கிற விபத்துகள் சராசரியாக இங்கே கொண்டாந்தாங்க. ஒரு 100 விபத்து நடக்குது ஒரு மாதத்தில், 200 விபத்து நடக்குதுன்னா கூட இங்கே கொண்டு வராங்க ஜிஹெச்சுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே தலைக்காய பிரிவு இல்லாதனால இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி மதுரை ஜிஹெச்சுக்கு தான் அனுப்பிச்சி விட்றாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே திண்டுக்கல் இருக்க பொதுமக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சியோ பிரிவும் திண்டுக்கல் ஜிஹெச்சில் இல்லை. மருத்துவமனை தரம் உயர்த்த பின்னரும் இந்த 2 பிரிவும் தலைக்காய பிரிவும் ஆஞ்சியோ பிரிவும் இல்லாதது திண்டுக்கல் மக்களுக்கு மிகப்பெரிய குறையா இருக்கு. இந்த பிரச்சனையை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்தார் திண்டுக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம். 24-25ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம் என்ற திட்டத்தின் கீழே பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகம் ஒன்று இங்கே உருவாக்குறதுக்கான முன்மொழிவை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கோம். அது மொத்தம் 292 கோடி ரூபாய். அதில் செவிலியர் விடுதி உட்பட சேர்த்து 292 கோடி ரூபாய். இதற்கான முன்மொழிவை நம்முடைய மாவட்ட அளவிலான அந்த பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம் திட்டத்திற்கான உயர்மட்ட குழு, மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் இதற்கான முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கத்திற்கு. மத்திய அரசாங்கத்திலிருந்து இன்னும் நிதி உரிய இது கிடைக்கப்பெறல. தலைக்காய சிகிச்சை பிரிவு குறித்த பிரச்சனையை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சுகந்தி ராஜகுமாரியின் கவனத்திற்கு கொண்டு சென்று விளக்கம் கேட்டது புதிய தலைமுறை. திண்டுக்கல்லில் தலைக்காய பிரிவு செயல்படும் வரை மதுரையிலிருந்து தலைக்காய பிரிவு மருத்துவர்கள் வாரத்திற்கு 2 முறை இங்கு வந்து செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் கோரிக்கையாகவே இருப்பதாகவும் இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்றும் நொந்து கொண்டார் மருத்துவர் ஒருவர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் காளிராஜன் தங்கையா.